ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குமார் மலர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம புரோட்டா சால்னா இருக்குது பார்த்தீங்களா, ஹோட்டலில் செய்வாங்களா, அது எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நான் இது சப்பாத்திக்கு செய்கிறேன் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. எங்கள் வீட்டில் அது செஞ்சேன்னு வச்சுன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி. 2 சப்பாத்தி சாப்பிட்டவங்க கூட 4 சப்பாத்தி சாப்பிடணும்னு தோணும். எப்படி செய்யலான்ட்டு அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். தேவையான பொருள்: பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3 மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திக்னஸாக இருக்கும்ல, அதுக்காக 3 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது போக கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு சீரகம், 2-3 கிராம்பு, 2-3 பட்டை, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். அப்புறம் மிக்சியில் அதை அரைக்கிறதுக்கு தேவையானது தேங்காய், சீரகம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியவும் இதில் பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். இது கூட அப்படியே தட்டி வச்சு இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் வெங்காயம் கொஞ்சம் வணங்க வேண்டியது இருக்குது, வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி அரைச்சி வச்சோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி அரைச்சி வச்சது நல்லா சுண்டை வற்றணும். நல்லா எண்ணெய் மட்டும் நல்லா தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரத்தில் கொஞ்சம் வேகறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 ஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்தேன், அதனால் 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச
தேங்காய் அரைச்சி வச்சதை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சதெல்லாம் சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இனி உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கணும். நான் வந்து இந்த கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பத்தாவதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இனி நல்லா கிரேவி நல்லா காய விடலாம். மசாலா வடலாம் போகிற அளவுக்கு காய விடலாம்.